தனுசு ராசி என்பது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். இங்கே குரு என்ற ஒரு கிரகம் வலிமையாக இருக்கும். இங்கே உச்சம் நீச்சம் இல்லாமல் சமமாக பழகும் ராசி இந்த ராசிங்க. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிகேஷன் வகையில் பொருளாதாரம் உண்டு. இன்றைக்கி சொன்னால் மீடியான்னு சொல்லணும். சிறு வயதிலேயே சின்ன காலத்திலேயே இடம் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ ஒரு வாய்ப்பு வரும். அதை வாங்கிக்கங்க. அதை தவற விட்டு 45 வயசு இவங்க இருக்கிற ஊரில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயிலோ ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்லூரியே இருக்கும். அந்த இடத்துல தான் இவங்க இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து இந்த ஜோதிடர் யுகம் சேனலை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், இந்த ராசி பலன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். அப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை உங்களுக்காக பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றது என்ன புதுசாக இருக்கா? செம்மையாக இருக்குங்க. இந்த பிரம்மன் எழுதிய விதி 12 ராசிக்கும் இருக்கான். அப்படி என்ன அந்த பிரம்மன் நம்ம 12 ராசிக்கும் என்னதான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் ஜோதிடம், பிரசன்னம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஒரு ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. சரி, கார் வாங்கிட்டேங்க, இந்த காருக்கு ஒரு லக்கி நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கியான கார் நம்பரையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ இப்போ என்னென்ன பண்ணுறாரு பாருங்க. அவர் ஜோதிடம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு, நியூமராலஜி பார்க்குறாரு, அது இல்லாமல் இந்த வாழ்வியல் பரிகாரம் பார்க்குறாரு. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் கரைச்சி குடித்து உங்களுக்கான ஒரு ராசி, உங்களுக்கான ஒரு நம்பர் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்து நிறைய பேருக்கு நிறைய லக்கு கிடச்சி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்காரு நம்ம விஜயகுமார் அவர்களை. அவரை நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவில் தான் நம்ம சந்திக்கிறோம். அதான் பிரம்மன் எழுதிய விதி. பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கும்னு அவர்கிட்ட கேட்போமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். அதாவது ஜெகஜோதியாக உட்காந்துருக்கீங்க, அருமையாக நிறைய விஷயங்களை கரைச்சி குடித்து இத்தனை விஷயங்களையும் பண்ணி நிறைய ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்கீங்க. எப்படி இதெல்லாம் சொல்லுங்கள்? எல்லாம் இறைவன் செயல் தான் சொல்லணும். ஜோதிடத்தில் இருக்கிற ஆர்வம் முதல்ல இந்த பிரம்மன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க, அதை பேசுவோம். முதல்ல பிரம்மன் இறைவன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமாக ராசி அம்சத்தை கொடுத்துருக்கார். ஒவ்வொரு ராசியும் தன் வாழ்க்கையில் இதெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை சந்திக்கக்கூடிய நற்பலன்கள், கர்ம வினை பயன்கள் அனைத்தையும் ஒரு சில விஷயம் இருக்குது. அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி மாதிரி தொழில், மனைவி எப்படி வரும், திருமணத்துக்கு முன் வளர்ச்சியா, திருமணத்துக்கு பின் வளர்ச்சியா, வேலையில் வளர்ச்சி அதிகமாக, இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதா, இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பிரித்து கொடுத்துருக்கார். இப்போ ஒவ்வொரு ராசியும் அதுபடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகும் பொழுது என்ன ஆயிரும்னா எளிமையாக பயன்படுத்தக்கூடிய அம்சம் வந்துடும். பிறப்பிலிருந்து ஒரு 70 வயது வரைக்கும் இருக்கிற அனைவருக்கும் இது நடந்தே தீரும். இது நட்சத்திர அடிப்படையில் ராசி அடிப்படையிலே வேலை செய்யுங்க. அப்போ அது கூட ஜாதகத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 100க்கு 100%. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது 50% விஷயம் இப்போயே தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் 50% நாலேஜோட இன்றைக்கி பார்க்குறவங்க, இப்போ நம்ம பேச போகிற வீடியோவில் ஒரு 60-65 வயசு இருக்கிறவங்க இந்த ராசிக்கு ஆமாம் எனக்கு எல்லாமே நடந்திருக்கேன்னு சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு உண்டான இறைவன் யார், உங்களுக்கு உண்டான வழிவகை எல்லாத்தையும் தெளிவாக பிரம்ம நம்ம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். இப்போ நான் என்ன தெரியுமா, அவங்க சார்பாக தான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன். அவங்க மனசில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் கேள்வியாக உங்களை கேட்க போகிறேன் இந்த பிரம்மன் எழுதிய விதியில். சார், அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி எப்போவுமே பிறருக்காகவே வாழ்வாங்க சார். என்ன கேட்டாலும் சரி சார், அவங்க என்ன கேட்டாலும் தூக்கி கொடுக்கறது தான் தனுசு ராசி. குடும்பத்தையே வாழ வைப்பாங்க, அடுத்தவங்களுக்காகவே வாழ்வாங்க. ஆனால் அவங்களுக்காக அவங்க வாழ்ந்ததே கிடையாது தனுசு ராசி. எப்பவுமே ரொம்ப கஷ்டத்துலேயே தான் இருக்காங்க. இன்னைக்கு இப்போ என்ன கேட்குறாங்க தெரியுமா, நாங்கள் எல்லாருக்கும் செஞ்சோம், எல்லாருக்காகவும் நாங்கள் வாழ்ந்தோம், எங்களுக்காக நாங்கள் எப்போ வாழ்வோம் அப்படின்னு கேட்குறாங்க தனுசு ராசி.
பிரம்மன் அவங்களுக்கு என்ன சார் எழுதியிருப்பாரு? நிச்சயமா ரொம்ப அனுபவிச்சு கேட்குறீங்க. ரொம்ப சொந்தத்தில் யாரா அனுபவிச்சு கேட்கிறேன்னா சொந்தத்தில் யாரா ஏன் இருப்பாங்க தெரியுமா போல் இருக்கு இந்த ராசி. அதனால சார்? எவ்வளோ ஏன் தெரியுமா கேட்கிறேன்? நான் தனுசு ராசி, அதனால கேட்கிறேன். இல்ல. ஏன்னா பிறருக்காகவே தான் சார் வாழ்வாங்க. அவங்களுக்காக எப்பதான் சார் வாழறது சொல்லுங்க? நிச்சயமா தனுசு ராசி என்பது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். இங்கே குரு என்ற ஒரு கிரகம் வலிமையாக இருக்கும். இங்கே உச்சம் நீச்சம் இல்லாமல் சமமாக பழகும் ராசி இந்த ராசிங்க. மற்றவங்களோட சமமாக சமத்துவமாக எல்லாரும் நெருங்கி பழகும். பல நல்லதுகள் வந்தாலும் ஒரு சில துரோகங்களையும் அனுபவித்தது இதுதான். ஆமா சார். அதாவது இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ம். இந்த ராசி குரு வீடு தான். ஆனால் அதை ஏகலைவனாக நான் மீன் பண்ணுவேன். ம். தானாக கற்றுக்கிட்ட வித்தையை இவர் எப்படி கட்டவரில் கேட்டாரோ அந்த மாதிரி இந்த ராசியோட ப்ளஸ் பாயிண்ட்டை மற்றவங்க பிடிச்ச கேள்வி கேட்கக்கூடிய அம்சம் உண்டு. முதல்ல இந்த ராசி பிரம்மன் என்ன எழுதியிருக்காருன்னா, ம். மரியாதை உள்ள இடத்தில் மட்டும்தான் இந்த ராசி இருக்க வேண்டும். ம். ரெஸ்பெக்ட் கம்மியாக இருக்கா அந்த இடம் இந்த ராசிக்கு தேவையில்லை. ம். ஏன்னா இந்த ராசிக்கு திரிகோண வீடுகள் பார்த்தீங்கன்னால சூரியன் உச்சம் பெறுகிறது, சூரியன் ஆட்சி பெறுகிறது. ரெஸ்பெக்ட் முக்கியம். இந்த ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ம். அனைவரோடும் நெருங்கி பழகக்கூடிய அம்சம் உண்டு. எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ம். அவங்க அந்த அளவுக்கு நெருங்கி பழக அவங்களோட பர்சனல் விஷயம் வரைக்கும் தெரியக்கூடிய இயற்கையாக அம்சம் உண்டு. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சொல்லிடுவாங்க. சொல்லிடுவாங்க. இந்த ராசியோட அம்சமே அதுதான். அம்சமே அதான். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிகேஷன் வகையில் பொருளாதாரம் உண்டு. இன்றைக்கி சொன்னால் மீடியான்னு சொல்லணும். ம். மீடியா, எழுத்து, பத்திரிகை இதில் மிகுந்த ஆதாயம் உண்டு. இந்த ராசிக்கு பணம் கமிஷன் வகையில் வருமானம் உண்டு. பேச்சால் பணத்தை மாற்றக்கூடியது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர்த்த இந்த ராசிக்கு நான் சொல்லுவேன் உங்களுக்கு அம்சம் உண்டு. மேடை பேச்சுக்கள் இந்த ராசி பெஸ்ட்டு ராசிங்க. ம். குடும்பம் சம்மந்தப்பட்டதில் இந்த ராசி பார்த்திங்கன்னா கட்டுக்கோப்பாக இப்படி வாழணும் அப்படின்னு கொண்டு போகக்கூடிய அம்சம் உண்டு. ம். இந்த ராசிக்கு ஒரு வருத்தம் உண்டு. புத்திர தோஷம்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே பெண் குழந்தையாக வந்துடும். ம். இல்லை ஒரு சிலருக்கு ஆண் குழந்தை வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஆண் குழந்தை இருந்து ஒன்று மிஸ்கரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ குழந்தை சம்மந்தப்பட்ட ஒன்று குழந்தை இப்படி வளர்க்கணும் ஒரு எண்ணம் இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ராசி போராடுங்க. ம். இந்த ராசி திரு வயதிலேயே சின்ன காலத்திலேயே இடம் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ ஒரு வாய்ப்பு வரும். அதை வாங்கிக்கங்க. ம். அதை தவற விட்டு 45 வயசுக்கு மேலே இந்த ராசி கஷ்டப்படும். ம். வாய்ப்பு வந்தது இதாச்சு. ஆனால் அந்த ராசிக்கு என்ன தெரியுமா, ம். பிரபஞ்சம் இவங்களை தூக்கி விடுகிற ராசி. ம். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேலே வந்துடுவாங்க. ம். இந்த ராசிக்கு தான். இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதியாகவே குருவாக வருகிறனால ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கம்பல்சரியாக தேவை. இந்த ராசிக்கு உடல் எடை அதிகரித்து விடும். இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசி எங்கே சார் ஒரு வீடு எப்படி சார் சூஸ் பண்ணணும்? இவங்க எங்கே சூஸ் பண்ணல, இவங்க இருக்கிற வீடு பக்கத்தில் ஒரு கோயில் பக்கத்தில் இல்லை ஒரு சர்ச்சு பக்கத்தில். எங்கள் வீட்டில் இருந்து சார் ஒரு 2 தெரு தள்ளி தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த சென்னை பக்கத்துலனா வாஷர்மேன் பேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ராசி வீட்டு பக்கத்தில் அயன் பண்ணுறவங்களாம் வந்துடுவாங்க. வீட்டு பக்கத்தில் அயன் பண்ணுறவங்க, துணி துவைக்கிறவங்க, அதோட அம்சம் இயற்கையாக வந்துடும். அங்கெல்லாம் இருக்கா? இதுதான் இந்த ராசியோட அம்சம். கரெக்டாக நடத்த பிடிச்சிட்டிங்க. இவங்க இருக்கிற ஊரில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயிலோ ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்லூரியே இருக்கும். அந்த இடத்துல தான் இவங்க இருக்கணும். இதான் இவங்க சூட்சம். இவங்களுக்கு மன ரீதியாக எப்பவும் வலிமை படைத்தவங்க. மனசில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாங்க. தாங்குவாங்க மாதிரி. ஏன்னா செவ்வாய் 5ஆம் அதிபதியாக வந்தனால அவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்துடும். இவங்களுக்கு நடனம், கவிதை, சினிமா ஏதோ ஒரு இன்ட்யூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். கலைத்துறை ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கு அதை திணிக்கக்கூடிய சொல்லித்தரக்கூடிய டீச்சர், ஆசிரியர், பேங்க்கு இந்த ராசியெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு. இவங்களுக்கு வேலைக்கு போகிறதா அப்படின்னா வேலை ரீதியாக 6ஆம் அதிபதியை சுக்கரன் 11ஆம் அதிபதி வேலையில் கொடிகட்டி பறப்பார்கள். இவங்க செய்கிற வேலையை மற்றவங்களால செய்ய முடியாது. குறிக்கோள் வச்சு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ராசி இந்த ராசிங்க. அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். இவங்க செய்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஜென்யூன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. முகஸ்துதிக்காக போய் சொல்ல மாட்டாங்க. சரி ரைட்டு சார் பண்ணலாம், இது தப்பு வராது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதுதான் இந்த ராசியோட சூட்சமே. ஆனால் இந்த ராசிக்கு என்ன தெரியுங்களா, இந்த ராசி திறமை இருக்கும், பேச்சு திறமை, நாலேஜ் இருக்குமா, இவங்களை சதா தொந்தரவு செய்வதே பார்த்திங்கன்னா இவங்க பெண்களே கவனமாக இருக்க சொல்லுவோம். பெண் பெயர் கொண்ட ஆணிடம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி தான். ஏன்னா இவங்க வளர்ச்சியை தடை ஏற்படுத்துறதுக்கு, குறை சொல்றதுக்கு பல பேர் இருப்பாங்க. முன்னாடி இந்த ராசி இப்பவுமே நல்லா கவனிங்க. உங்க முன்னாடி நல்லது 4 பேர் நல்ல விதமா பேசுவாங்க. வெளியே போய் தப்பா சொல்றது அவங்க தான். உங்களை யார் ரொம்ப புகழ்றாங்களோ இந்த தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட கவனிச்சுக்கணும். என்ன ரொம்ப புகழ்றையே,
அப்படிங்கிறத ஏதோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ராசி. ஆமா உண்மைதான். வேலை செய்யறதுல ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் மேலே மேலே போகிறது, வெளிநாட்டு யோகம் உண்டு, கடல் கடந்து செல்ல வாய்ப்புண்டு, அரசு பதவிக்கு நிகரான வாய்ப்புண்டு. நிறைய பேர் இந்த ஜட்ஜு, கவர்மெண்ட் ஜாபு, சூப்பர்வைசர் சம்மந்தப்பட்ட பேங்கிங்கில் உயர் பதவிகள் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அவ்வளோ நிர்வாகம், குடும்பத்தை கட்டுக்கோப்பு, குடும்பம் வேலை ரெண்டும் பேலன்ஸ் பண்ண ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இந்த ராசி என்ன பண்ணால் போதும் எனக்கு ரெஸ்பெக்ட், குடும்பம் முக்கியம்னு இறங்குறது நிறைய பேர் இந்த ராசி தான். ஏன்னா இவங்களுக்கு பதவி உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும், பொறுப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் குடும்பத்தை கவனிப்பதற்காக போதும்னு விட்டு கொடுக்குற ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது மட்டும் எப்பவுமே கவனிக்கணும். லைஃப் பார்ட்னரை பற்றி ஒரு வருத்தம் இந்த ராசிக்கு இயற்கையாகவே உண்டு. இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், இப்படி ஆயிடுச்சு, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், கல்யாணம் பண்ணிட்டோம் ஒரு ஒப்பீனியன். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு லைஃப் பார்ட்னர் சப்போர்ட்டாக இருக்காங்களான்னு பார்த்து தான் கல்யாணமே பண்ணணும். ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்மியில் ஒருத்தர் இருக்கார், அவங்க மனைவிக்கு அது பிடிக்குதா? இல்லை ஒருத்தர் ஒரு பெண் இருக்காங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கணவன் சப்போர்ட் பண்ணுறான்னா அந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கணவனுக்கு நிறைய மனைவி சப்போர்ட்டாக இருக்காங்க, மனைவிக்கும் நிறைய சப்போர்ட்டாக இருக்காங்க. அது நிச்சயமாக சப்போர்ட்டிங் வேணும், இந்த ராசிக்கு தேவை. பல பேர் தவற விட்டது எல்லாம் கேட்டு இந்த கதை தான் சொல்லுவாங்க, எனக்கு சப்போர்ட் பத்தலை, கட்டா குஸ்தி மாதிரி நடந்திருக்கும் இன்றைக்கி நடந்த பட கதையாட்ட. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ராசி திருமணத்துக்கு பின்னும் பொருளாதார மீட்டர் அம்சம் உண்டு. எப்போ சொல்லுவேன், இந்த ராசிக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது கிடையாது, இவங்களா வேணும்னா எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குங்க. பெஸ்ட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இவங்க நகையை மட்டும் சிறுக சிறுக சேர்த்துற யோகம் உண்டு. 8ஆம் இடம் இந்த குரு உச்சம் பெறுகிறனால இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. ஈவன் 60 வயசு ஆனாலும். ஒரு சிலர்லாம் நான் சொன்னேன், அது நம்ம சொன்னோன்னே அதை ப்ரொமோட் பண்ணலை. துபாய் பக்கம் போகும்போது ஒரு லாட்ரி சீட் 4 நம்பர் ஏதாவது சொல்கிறாங்க வாங்கின ஆரம்பிருக்கு. ஒரு சில நம்பர்கள் சொன்னேன் இந்த மாதிரிலாம் லக்குன்னு. அதில் பார்த்தா ஒரு பெரிய தொகை வந்ததுன்னாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த இதுதான். அப்போ அவங்களுக்கு லாட்ரியாக இருந்திருக்கலாம். இப்போ வேற ஒருத்தங்க இப்போ சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். ஆமாம், இப்போ ராஜ்கிரண் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு மிராக்கிள் நடக்கும், நமக்கு வாய்ப்பே இல்லை நினைப்போம், திடீர்னு வரும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராசியை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல தொழில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. 10ல் சுக்கரன் கம்மியாக, அது மட்டும் கொஞ்சம் நீச்சம் பெறுகிறனால தொழில் செய்யும் இடத்துல சுக்கர கடாட்சம் உண்டான பரிகாரம். அம்பாள் தெய்வத்தை வழிபடுறது, வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருளை, வெள்ளி கடவுளை வெள்ளி அம்சத்தில் வச்சு வழிபடுறது, இதுதான் சூட்சம ரகசியம். இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையா, ஒன்றும் இல்லை, ஒரு கோயிலில் போய் துலாபாரம் கொடுத்து விட்டு வந்தால் ஜெயிச்சிருவாங்க. கோயிலில் துலாபாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எடைக்கு எடை துலாபாரம் கொடுத்தவங்க தனுசு ராசி மீண்டு வந்துடுது. பல பேர் இந்த ராசி அம்சங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போக முடியல, தடை ஏற்பட்டே இருக்குது சார். திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் ராசி வெளிநாட்டுக்கு கூட்டு போயிடும். வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணுங்க, திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க. இந்த ராசிக்கு ஒரே ஒரு அம்சம், வயலூர் முருகன் செட் ஆகலைம்பாங்க. முருகனில் வயலூர் முருகன் ஒன்று இருக்குது, அந்த அம்சம் செட் ஆகலை. அதை மட்டும் பார்த்து இந்த ராசிக்கு திருச்செந்தூர் போய் அதுக்கு பதில் திருச்செந்தூர் போய்க்கலாம். திருச்செந்தூர் உங்களுக்கு செட் ஆகும். காவல் தெய்வம் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காவல் தெய்வம், வராகியாக இருக்கலாம், சப்த கன்னிகளாக இருக்கலாம், கருப்பராயன் இது மாதிரி ஆண் தெய்வம் பெண் தெய்வம் ஏதோ ஒரு காவல் தெய்வம் இவங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும். இவங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண இந்த ராசிக்கு இருக்கும். அப்போ இவங்களுக்கு என்னென்னா எதிரிகள் உண்டு, மீண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு தடைகள் செய்வார்கள், மீண்டு வர வாய்ப்பு உண்டு. பிரம்மன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு போராட்டம் உண்டு, ஆனால் ஜெயிச்சுட்டே இருப்பேன். போராட்டம் இல்லாத ஜெயிக்கிற வாய்ப்பு இந்த ராசிக்கு இல்லை, கிடையாது. இந்த ராசிக்கிட்ட ஒரே ஒரு இந்த ராசி புதுசாக இவங்களுக்குன்னு ஒரு சில காப்பிரைட் இருக்கும். இப்போ ஃபார் மியூசிக் போட்டால் காப்பிரைட்டு, புக் எழுதுனா காப்பிரைட்டு. இவங்களோட இடம் தான் அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட வேண்டாம், வச்சுக்கோங்க. நிறைய பேர் வருத்தப்பட்டது தான், என்னோட காப்பிரைட்டை கொடுத்துட்டு நான் வருத்தப்படுறேன்னு சொன்னது எல்லாமே இந்த தனுசு தாங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த ராசிக்கு உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குதா? இதாங்க இந்த பிரம்மன் எழுதிய விதியில் தகைச்சு போய் நின்றுருப்பீங்க. ஆடாடா, நமக்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. அதாங்க உண்மை. நீங்கள் நேரில் ஐயாவை பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் சொல்லுவார், பரிகாரங்களோட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது இந்த பாருங்க, ஐயா ஒரு புக்கு தயாரிச்சிருக்காரு. இந்த புக்கு உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், ஏன் ஜாதகத்தை நானே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி படிச்சிங்கன்னா போதும். ஃபுல்லாக நீங்களே உங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். இதில் எல்லா விஷயமும் இருக்குது. மறக்காமல் இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு சந்தேகம் இருக்கா? அமேசான்லேயே கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இந்த புக்கை ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுலேயும் வாங்கலாம். இல்லை ஐயாவோட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயாக்கிட்டே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அவர் புக் அனுப்பி வச்சுருவார்.
இதை மிஸ் பண்ணுறாதீங்க. அருமையான புக்கு. நீங்கள் நிறைய விஷயத்த உள்ளேருந்து கற்றுக்கலாம். நன்றி.